குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எல்லா ஆய்வுகளும் இன்புற்று வாழ்க. பிரம்மஞான பொறிச்சு விழுந்து உங்களோட ருத்ரஸ்வதா பேசுகின்றேன். இன்று நாம் பேச இருக்கின்ற ஒரு பேச்சுரை, குருவோடு நாம் சதுரகிரி மலையில் இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்வுகளில் ஒன்று. நான் குருக்கிட்ட கேட்டேன், பிறப்பு என்று இருக்குதுன்னா மரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிறந்தவன் இறக்கணும், இறந்தவன் மீண்டும் பிறப்பான், பிறக்காமலையும் போகுவான். அப்போ இந்த மரணம்னு சொல்கிறாங்களே, புத்தர் பெருமானையும் போல் அவர் எப்படி விழிப்புணர்வோடு இருந்து அந்த மரணத்தை எப்படி வரும்னா விழித்து பார்த்து கொண்டே விழிப்புணர்வோடு இருந்தாலும் அந்த ஒரு தூக்கமே வரல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம், ஞானம். அது அந்த மாதிரி அது இறந்தால் எப்படி இறக்குறதுக்கு அந்த சனம் நம்ம உடலில் வர்றப்ப எப்படி அதை நம்மளால் பார்க்க முடியும், எப்படி அதை உணர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டேன். அது கூட ஒரு தவம் தாண்டா அப்படின்னார். இறப்பது கூட ஒரு தவமானு கேட்டேன். ஆமாம், அந்த இறப்பது கூட ஒரு தவம் என்பதை நீ உணர்ந்து அது விழிப்புணர்வோடு நீங்கள் அணுக ஆரம்பிச்சிட்டின்னா அந்த இறப்பு, அந்த மரணித்தல் கூட உனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னார். எப்படிங்கிற கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ இதை நீங்கள் ஒரு யுக்தியாக கூட நீ பயன்படுத்தலாம். இறந்தவனை போல் நீ படுத்துக்கணும். இதை நீ முயற்சி செஞ்சு பாரு. இப்போ திடீரென்று நீ இறந்து போயிட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ உடம்பை விட்டுடுவு இல்லையா? அப்போ இந்த உடம்பு அசையாது இல்லையா? அந்த மாதிரி நீ இப்போ இறந்துட்ட அல்லது இறந்து விட்டதாக கற்பனை பண்ணிக்க. நீ இந்த உடம்பை அசைக்காத, உன் கண்களை அசைக்காத, உன்னால் அழ முடியாது, கத்த முடியாது, நீ எதுவுமே செய்ய முடியாது. நீ இப்போ இறந்துட்ட. இதன் பின்னாடி இது இப்படி இருக்குதுன்னு நீ உணர ஆரம்பிக்கிற. ஆனாலும் ஏமாற்றாத. நீ ஏமாற்றலாம். நீ கொஞ்சம் உடம்பை அசைஞ்சு கொடுத்துக்கொள்ள முடியும். அப்படிலாம் அசைக்கக்கூடாது. அசைஞ்சால் உனக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்ற ஒரு நினப்பு உனக்கு வந்துடும். அசையாமல் படுத்துரு. அப்போ ஏதாவது ஒரு கொசு இருந்தால் உடம்பை இறந்து போடுறது போலவே நடத்து. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தந்திரம். இது ஒரு யோக முறைகள் தான். இதை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம திருவண்ணாமலையில் வாழ்ந்தார்ல ரமண மகர்ஷி, அவர் இந்த யுத்தின் மூலமாக தான் அவர் ஞானத்தை அடைகிறார். ஆனால் அவருக்கு அவர் வாழ்க்கையில் நடந்தது இந்த யுக்தி அவர் பயன்படுத்தல ஞானம் அடையலை. அவர் வாழ்க்கையில் அது திடீர்னு இயல்பாக இயற்கையாக நடந்த ஒரு சம்பவம். அது அவர் தனது முந்தைய பிறவியில் ஒரு வேளை இதை கண்டிப்பாக இந்த தந்திரங்களை அவர் பயன்படுத்தி பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா எதுவும் இயற்கையாக நிகழப்போவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரண தொடர்பும் இருக்கும். இப்போ திடீரென்று ஒரு நாள் ரமரர் உணர ஆரம்பிக்கிறார். அவர் அப்போது இளைஞர், ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ அவர் இறக்க போகிறாருங்கிறது அவர் மனசு உறுதியாக சொல்லுது. அதாவது இறப்பை அவர் ஆட்கொள்ளுது. அது நல்லா உணர்றாரு. அவரால் அவருடைய உடம்பை அசைக்க முடியல. அப்போ அவரை பாரிச வாயு தாக்கி விட்டதை போல் உணர்றார். இந்த கை காலம் வராது, இழுத்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி. அப்போ திடீர்னு மூச்சு திணறதையும் உணர்றாரு. இதையும் நின்று போகுது. அவர் நல்லா தெரியுது. அவரால் அழக்கூட முடியல. யார்கிட்டையாவது நான் இறக்க போகிறேன்னு கூட சொல்லக்கூட முடியல. சில சமயங்களில் நமக்கு பயங்கர கனவுல இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? நம்மளால் கத்த முடியாது, நகர முடியாது, வெளித்து புண்பை கூட சில கணங்களுக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியாது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு அது நடக்குது. ரமணருக்கு அவருடைய உணர்வு நிலையில் மேலே முழுமையான கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் அவரது உடம்பின் மேலே எந்த ஆளுமையும் அவரால் பண்ண முடியல. அவருக்கு தெரியும் அவர் அங்கே இருக்கிறாரு, அங்கு தான் அவர் இருக்கார், உணர்வோடு கவனத்தோடு இருக்கார். ஆனால் அவர் இறக்கப் போவதாக அவர் உணர்ந்துட்டார். அது மிக உறுதியாக அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மேலும் அவரை தடுக்க எந்த வழியும் அங்கே இல்லை. அதனால் அவர் கையை அதுக்கான வழிகளை அவர் விட்டுறார். நம்ம இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிறத அவர் அந்த கை காலை அசைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்களெல்லாம் விட்டுட்டார். அவர் கண்ணை மூடிக்கிட்டே அங்கே அப்படியே தொடர்ந்து இருக்கார். அவர் சாவதற்காக காத்துட்ருக்கார். அவர் இறப்பதற்காக மட்டும்தான் அங்கே காத்திருக்கிறார். மெதுவாக உடம்பு விரைக்க ஆரம்பிக்குது. உடம்பு இறந்துருச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுச்சு. அவருக்கு தெரியுது,
இந்த உடம்பு இறந்து போயிடுச்சு, ஆனால் அவர் அங்கே இருக்கார். அதோடு அதுவும் அவருக்கு நல்லா தெரியுது. அவருக்கு தெரியுது அவர் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் அதே சமயம் உடம்பு இறந்து போச்சுன்னு தெரியுது. பின்னாடி அவர் திரும்ப அந்த உடம்புக்குள்ளே வரார். வந்த பின்னாடி பார்த்தா காலை விடிஞ்சிருது, பொழுது விடிஞ்சிருது. காலையில் உடம்பு சரியாயிடுச்சு. ஆனால் திரும்பி வந்த மனுஷன் ஒருபோதும் பழைய ரமணராக இல்லை. ஏன்னா அவர் இறப்பை அறிந்து கொண்டு விட்ட ஞானியாக வரார். அவர் மாறுபட்ட ஒரு உண்மையை, ஒரு மாறுபட்ட உணர்வு நிலையினுடைய பரிணாமத்தை அந்த இரவில் அவர் அறிந்து கொண்டு விடுகிறார். அதை அனுபவமாகவும் பார்த்துறார். இப்போ அவர் வீட்டிலேருந்து வெளியே வரார். அவருடைய மரணம், அந்த மரண அனுபவம் அவர் முற்றிலுமாக மாற்றிருச்சு. அவர் இந்த காலத்தினுடைய மிகச்சிறந்த ஞானமடைந்த ஞானிகளில் அவர் ஒருத்தர். அப்போ இதுதான் தந்திரம். அப்போ ரமணருக்கு இயற்கையாகவே இது நடந்தது. ஆனால் உனக்கு இது இயற்கையாக நடக்கப் போவது கிடையாது. அதனால் நீ முயற்சி செஞ்சு பாரு. ஏதாவது ஒரு பிறவியில் இது இயற்கையாக நடக்கலாம். நீ இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அப்படி அது நடக்காவிட்டாலும் கூட முயற்சி ஒருபோதும் வீணாகாது. அது உனக்குள்ளே இருக்குது. அது உனக்குள்ளே ஒரு விதையாக தொடர்ந்து இருக்குது. ஏதாவது ஒரு சமயத்தில் காலம் கனியும் போது, மழை பொழியும் போது அது முளைவிட்டு முளைக்கும். எல்லா இயற்கை நிகழ்வுகளும் இப்படித்தாப்பா. சிறிது காலத்துக்கு முன்பு அது விதைக்கப்பட்டது. ஆனால் காலம் கனிஞ்சிருக்கலை, மழை பெய்யலை. மற்றொரு பிறவியில் காலம் கனியுது, நீ அதிக பக்குவம் அடைகிற, அதிக அனுபவப்படுற, அதிகம் இந்த உலகத்தோடு மனமுடைஞ்சு போயிருக்க. அப்போ திடீர்னு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மழை பெய்யுது, அந்த விதை வெடிக்குது, முளைவிடுது, மலர ஆரம்பிக்குது. அப்போ உனக்குள்ள அந்த ஞானம் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் ஞானம் அடையணும். இது ஒரு தந்திரம். இறந்தவனை போல படுத்திருந்து கை கால் அசைக்காமல், கண்களை, உடம்பை, தலையை எதையும் செயல்படுத்தாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு என்ன நடக்குதுங்கிறது கவனிச்சுட்டு இருக்கிறது. இது ஒரு இந்த தந்திரத்தின் மூலமாகவும் நம்ம ஞானத்தை அடைய முடியும், ரமண மகர்ஷியை போல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னார். அப்போ மரணம் அடைகிறதுப்போ மரணத்தை பற்றி நம்ம கவலைப்படாமல், வருத்தப்படாமல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா விழிப்புணர்வோடு இருந்து அந்த மரணம் எப்படி வருங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாவே அந்த க்ஷணத்தில் கூட உங்களுக்கு ஞானம் அடையக்கூடும். நீங்கள் ஞானம் அடையக்கூடும். உங்கள் உயிர் மலரக்கூடும். உங்கள் உயிர் இறை ஒளியோடு ஒன்று சேரக்கூடும். இப்படி ஒரு விஷயத்த எனக்கு சதுரகிரி மலையில் ஐயா சொன்னாங்க. இது நிறைய சாதகர்களுக்கு உதவும், என் மாணவர்களுக்கும் உதவும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை கேட்டு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பிரமஞான பொருட்சபடியிலிருந்து உங்களோட ருத்ர சிவதா.